ஹல்லேலூயா. ரோமர் 5:5-8 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆனா அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆவியான பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நம்ம பெறாம, பரிசுத்த ஆவியானுடைய இருதயத்துல அந்த ஊற்றுதல் அபிஷேகத்தை பெறாம நாம எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாம முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, தேவ அன்பு அப்படி இருதயத்துல ஊற்றப்படணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்தாலும் தோல்வியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்படணும். இரண்டாவது, அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயத்தை ஊற்றப்பட்டுட்டார்னா ஆண்டவர் நம்ம ஆராதிப்போம், தரிசனத்தோட வெளிப்பாடோட பார்ப்போம் ஆவியானவரை. பைபிள் அழகா சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் என்னை தொழுது கொள்ளும் பொழுது நான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று. இந்த நிகழ்ச்சி யார் பார்க்கிறீங்களோ அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். அப்பாவுடைய அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்படும் பொழுது அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. இரண்டாவது அழகா சொல்றார் பாருங்க, 8வது வசனத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் எப்படி அதை மரித்தார்? சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய விழுதலுக்காக அவர் மரித்தார். அந்த அன்பு அவர் விளங்க பண்ணினார் சிலுவையிலே. அதுதான் உண்மையான அன்பு. நாம் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. கிறிஸ்து நம்ம மேல வைத்த ஒரு அன்பு தான். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே அவர் மரித்தார். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு எல்லாம் மாயற்றதா இருக்கிறது. ஆனா உனக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக, சர்வலோக பாவத்திற்காக, எல்லா மனுஷருக்காக, இந்து, முஸ்லிம், எல்லா கிறிஸ்டியன், எல்லா மதத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்து, ஹல்லேலூயா, அவர் அன்பை விளங்க பண்ணினார். உங்களுக்காகத்தான் இயேசு மரித்தார். உங்களுடைய பாவங்களுக்காக தான் இயேசு மரித்தார். அதுதான் இயேசப்பாவுடைய உண்மையான ஒரு அன்பு. அந்த அன்பு அவர் சிலுவையிலே நமக்காக காண்பித்து விளங்க பண்ணினார். இந்த நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில, இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவருடைய அன்பு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.